ஹாய் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம ஃபிக்மா பேசிக்ஸ், ஃபிக்மா இன்ட்ரடக்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ ஸோ இதுதான் ஃபிக்மா இன்டர்ஃபேஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கான எப்பயும் எல்லா அப்ளிகேஷன்லேயும் இருக்க மாதிரி பேசிக்கான அந்த ஃபைலு எடிட் வியூ அதெல்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இதில் நியூ ஃபிக்மா ஃபைல் வேணும்னா இங்கே ஃபைலில் போயிட்டு நியூ டிசைன் ஃபைல் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ப்ளஸ் ஐக்கான் கொடுத்தீங்கன்னா புது ஃபைல் க்ரியேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி பேசிக்கானது தான். ஸோ நீங்கள் இந்த வியூவில் போனீங்கன்னா கூட தேவையான இதெல்லாம் எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, மற்றது இது வந்து மூவ் ஆர் ஸ்கேல், மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். ஸ்கேலுக்கு ஷிஃப்ட் பிடிச்சும் நம்ம யூஸ் பண்ணலாம் மூவ் இதை வச்சு. இல்லைன்னா நம்ம ஸ்கேல் கிளிக் பண்ணலாம், இல்லைனா இங்கே வந்து ஸ்கேலை கிளிக் பண்ணி பண்ணலாம். அதை நான் ஃபர்தராக காமிக்கிறேன். ஸோ இது வந்து ஃப்ரேமு. இதில் வந்து நமக்கு ரெக்டாங்கிள், லைன், சர்க்கிள் எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம இங்கேயும் இமேஜ் ப்ளேஸ் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா ஃபைலில் வந்தீங்கன்னா இங்கேயும் ப்ளேஸ் இமேஜ் இதுவும் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா Ctrl+Shift+K அந்த ஷார்ட்கட்லேயும் பண்ண முடியும். ஸோ இது பென் டூல், பென்சில் டூல், இது டெக்ஸ்ட்டு. இதில் பண்ணிங்கன்னா காம்போனன்ட்ஸ், ப்ளகின்ஸ், விஜெட்ஸ், ப்ளகின்ஸ்லாம் இருக்கும். நான் போக போக சொல்கிறேன். ஓகே, இதில் வந்து நீங்கள் உங்கள் ஃபைலை வேறு யாருக்குனா ஷேர் பண்ணுறீங்கன்னா அவங்க உங்கள் ப்ராஜெக்டில் எதனா கமெண்ட் பண்ணுறாங்கன்னா அதெல்லாம் இங்கே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இதுதான் லேயர்ஸ் பேனல். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஷார்ட் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ரேம் என்டர் பண்ணுறேன். ஸோ இந்த ஃப்ரேம் இங்கே வந்த உடனே இங்கே ஃப்ரேம் வந்துருச்சு பாருங்க. ஸோ இப்போ இந்த ஃப்ரேமை நேம் மாற்றணுன்னா நம்ம மாற்றிக்கலாம். அந்த ஃப்ரேமை டபுள் கிளிக் பண்ணோன்னாவே அதை எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஸ்கேலுன்னு சொல்லியிருந்தேன்ல, இங்கே இதுக்கு நீங்கள் ஷார்ட்கட் கேவும் யூஸ் பண்ணலாம். இப்படி வச்சு கே யூஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு கரெக்டான சைஸில், ஈக்குவலான சைஸில் மாறும். அது எப்படி செக் பண்ணுறதுன்னா, இங்கே ரைட்டில் பாருங்கள், 486, 486, 274, 274. இன்கேஸ் நீங்கள் அப்படி யூஸ் பண்ணாமல் மூவில் வச்சு யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே மாறும். இங்கே பாருங்கள், 346, 276 அந்த மாதிரி மாறும். அப்படி இல்லைனா மூவ்லேயே நீங்கள் ஷிஃப்ட் பிடிச்சிட்டு இப்படி மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கிறதுல ஈக்குவலாக மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 100ல் வச்சுருக்கேன்னா இப்போ ஷிஃப்ட் பிடிச்சி இப்படி பண்ணேன்னா 426, 426. ஸோ இது நிறைய வேஸ் இருக்குது, நீங்கள் அப்படி பண்ணிக்கலாம். ஃப்ரேமுக்கு நீங்கள் இங்கே வந்தும் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா சைடில் வந்து நம்ம மொபைலுக்கான ஃப்ரேம்ஸ் காமிக்கும், டேப்லெட்டுக்கான ஃப்ரேம்ஸ் காமிக்கும், டெஸ்க்டாப்க்கான ஃப்ரேம், அந்த மாதிரி எல்லாத்துக்கும் காமிக்கும். உங்களுக்கு எது வேணுமோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃப்ரேம் இங்கே வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரெக்டாங்கிள் டூல். இதுக்கும் ஷார்ட்கட் இருக்குது. அங்கேயே பக்கத்துலேயே வந்து எல்லாத்துக்கும் ஷார்ட்கட்ஸும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், டைம் சேவிங்காக இருக்கும். ஸோ நீங்கள் ரெக்டாங்கிளுக்கு ஆரை கிளிக் பண்ணி இப்படி கிளிக் பண்ணால் ரெக்டாங்கிள், அப்புறம் இது எலிப்ஸு, அந்த மாதிரி நிறைய லைன் வந்து எல்லு இப்படி. ஓகே, இப்போ வந்து இதெல்லாம் அவுட் ஆஃப் ஃப்ரேம் இருக்குது. ஸோ அதனால் தனியாக இருக்குது, ஃப்ரேமு கீழே இருக்குது. இது உள்ளே போனோன்னா அப்படியே ட்ராக் பண்ணி உள்ளே வச்சிங்கன்னா இந்த ஃப்ரேமுக்கு கீழே எல்லாம் வந்துருச்சு. ஸோ இது மெயினாக பார்த்துக்கணும், ஏன்னா ப்ரோட்டோடைப் பண்ணுறப்பெல்லாம் அது கொஞ்சம் பார்த்துக்கணும். தென் டெக்ஸ்ட்டுக்கும் நீங்கள் கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு டெக்ஸ்ட்டு வரும், இல்லை நீங்கள் இங்கே போய் கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு டெக்ஸ்ட் வரும். அது மேக்ஸிமம் டி தான் நம்ம கிளிக் பண்ணோம். இங்கேருந்து கர்சரை மேலே தள்ளுறதுனா டீன்னு கிளிக் பண்ணலாம். ஸோ இது வந்து காம்போனன்ட்ஸ், ப்ளகின்ஸ், விஜெட்ஸ். ஸோ காம்போனன்ட்ஸ்னால் இப்போ நான் ஒரு ஃப்ரேமு க்ரியேட் பண்ணுறேன். இந்த ஃப்ரேமை நான் இப்போ ஒரு காம்போனன்ட் ஆக்கணும்னா இதோ இங்கே ஒரு க்ரியேட் காம்போனன்ட் இருக்கு பாருங்க, அதை கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா Ctrl+Alt+K அது ஷார்ட்கட், அதை கொடுக்கலாம். அப்படி இல்லைனா ரைட் கிளிக் பண்ணி க்ரியேட் காம்போனன்ட்னு கொடுக்கலாம். ஸோ இப்போது நீங்கள் இங்கே போயிட்டு காம்போனண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ண காம்போனண்ட் இங்கே வந்துருச்சு. இதை நம்ம ரீநேம் பண்ணி நியூன்னு கொடுத்தோன்னா இந்த காம்போனண்ட்டில் நியூன்னு இருக்கும். அப்படி நிறைய காம்போனன்ட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் இப்படி சர்ச் பண்ணிங்கன்னா
உங்களுக்கு காமிக்கும். நியூன்றது. ஸோ பிளக்கின்ஸ். இது ஆக்சுவலா நான் ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கேன் பிளக்கின் பத்தி. ஸோ இதில பேசிக்கா சொல்றேன். ஆ பிளக்கின்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணோம்னா, நம்ப ஸ் அ ஐகான்ஸ் எடுக்கிறதுக்கு, இல்லனா பேக்கிரவுண்ட் இல்லன்னா நெறைய இருக்கு பிளக்கின்ஸு. நம்ம தேவைக்கு ஏத்த மாரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஒரே ஒரு பிளக்கின நம்ம இங்க போய் பிளக்கின் எடுக்கலாம். இல்ல ரைட் கிளிக் பண்ணி இந்த பிளக்கின்லயும் எடுக்கலாம். ஸோ இது வந்து கூகுளோட மெட்டீரியல் சிம்பிள்ஸ் பிளக்கின். ஸோ இது நல்லாருக்கும். நம்ம வந்து ஒன் செகண்ட். ஸோ நம்ம வந்து இங்க சர்ச் பண்ணலாம். இப்போ வந்து ப்ரொஃபைல் அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு கீழ ப்ரொஃபைல் ரிலேட்டடான எல்லா சிம்பிள்ஸும் வரும். அப்படி இல்லன்னா ஷெவ்ரான்னு கிளிக் பண்ணீங்கன்னா, அதுக்கேத்த மாரி ஷெவ்ரான் என்னென்ன டைப்ல இருக்கோ எல்லாம் வரும். ஸோ நீங்க இதோட வெயிட்ட இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். வெயிட்னா அதோட திக்னஸ் மாரி. தென் இத வந்து ஃபில்லா இல்ல இந்த ஐகான்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபில் ஆன்ல இருக்கப்போ இப்படி இருக்கு. ஆஃப்ல இருக்கப்போ இப்படி. ஓகே. இதே நீங்க வந்து 48 டிபி வச்சுக்கலாம். 40 டிபி வச்சுக்கலாம். அது உங்க டிசைன பொறுத்து. ஆனா ஸ்டாண்டர்டா 24ல வரும். இது வந்து சும்மா இந்த இன்டர்ஃபேஸோட டார்க் தீமா அப்படி மாத்துறதுக்கு. ஆ இதுல வந்து ரவுண்டட் வச்சுக்கலாம். ஷார்ப் வச்சுக்கலாம். அந்த மாரி மாத்தி மாத்தி வச்சுக்கலாம். ஸோ இத நீங்க இப்படி கிளிக் பண்ணீங்கன்னாவே, நமக்கு ஐகான் இங்க வந்துரும். இதுதான் வந்து பிளக்கின்ஸு. இது வந்து நெறைய பிளக்கின்ஸ் இருக்கு. நெறைய நம்ம ஃபர்தரா போறப்ப பார்க்கலாம். இது ஹேண்டு. சும்மா இப்படி ட்ராக் பண்றதுக்கு மேக்ஸிமம் நம்ம இத யூஸ் பண்ண மாட்டோம். கமாண்ட் வந்து நீங்க யாருக்குன்னா இந்த Figma ஃபைல ஷேர் பண்ணியிருந்தீங்கன்னா, அவங்க கூட சேர்ந்து ஒரே ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றப்போ அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. இப்ப பேசிக்கா வந்து ஒரு ஃப்ரேம நம்ம ஏன்னு கிளிக் பண்ணாலும் ஃப்ரேம் வரும். எஃப்ன்னு கிளிக் பண்ணாலும் ஃப்ரேம் வரும். ஸோ, இப்ப நான் ஏ கிளிக் பண்ணி இந்த ஃப்ரேம கொண்டு வரேன். கொண்டு வந்துட்டு, அம் என்ன பண்ணலாம்னா, நம்ம இப்போ பட்டன்ஸ் கிரியேட் பண்ணலாம். பட்டன் காம்போனன்ட்ஸ் கிரியேட் பண்ணலாம். ஸோ, இப்ப நான் பட்டன் டெக்ஸ்ட் குடுத்து பட்டன்னு டைப் பண்ணேன். சாரி. பட்டன்னு டைப் பண்றேன். ஸோ, இப்போ இதுக்கு ஆட்டோ லேஅவுட் குடுக்க போறோம். ஆட்டோ லேஅவுட்டுக்கும் நெறைய வேஸ் இருக்கு. ஸோ, நம்ப வந்து இப்படி ரைட் கிளிக் பண்ணி ஆட்டோ லேஅவுட் குடுக்கலாம். இல்லன்னா ஷார்ட்கட் ஷிஃப்ட் ஏ அப்படியும் ஆட்டோ லேஅவுட் குடுக்கலாம். அப்படி இல்லன்னா, இந்த ஐ திங்க் இப்போ காட்டல நெனைக்கிறேன். ஓகே. நம்ம இப்போ ஷிஃப்ட் ஏ குடுப்போம். குடுத்தோனே பார்த்தீங்களா? ஆட்டோ லேஅவுட்ன்னு காட்டுது. ஸோ, இதுல வந்து நீங்க எப்படி வேணும் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கலாம். சென்டர் அலைன்மென்ட் வேணுமா? டாப் அலைன்மென்ட் வேணுமா? பாட்டம் அலைன்மென்ட் வேணுமா? அந்த மாரி சூஸ் பண்ணிக்கலாம். இங்க இருக்கிறது அலைன்மென்ட்டும் இந்த அலைன்மென்ட் வேற. இந்த அலைன்மென்ட் வந்து இதுக்கான அலைன்மென்ட். ஸோ, இப்போ வந்து இந்த ஸ்பேசிங் இருக்கு பார்த்தீங்களா? நீங்க கர்சர் இங்க வச்சீங்கன்னா 10, 10, 10, 10 இப்படி காட்டுதா? இப்போ நீங்க இத இப்படி பிரிச்சு கூட பார்க்கலாம். தனித்தனியாவும் மாத்தலாம். இல்ல நீங்க ஹாரிசான்டலுக்கு சேர்த்து ஒரே டைமும், வெர்டிகலுக்கு சேர்த்து ஒரே டைமும் மாத்தலாம். ஸோ நான் ரெக்கமெண்ட் பண்றது 16, 16 இப்படி வச்சுக்கலாம். 8 பாயிண்ட் கிரிட் சிஸ்டம் நான் ஃபாலோ பண்றதுனால 16, 16 சொல்றேன். ஸோ இப்போ இதுக்கு நம்ப ஒரு ஃபில் கலர் குடுத்துக்கலாம். ஃபில் குடுத்தாச்சு. வேணும்னா ஸ்ட்ரோக்கும் குடுத்துக்கலாம். குடுத்து ரேடியஸ் ஒரு 8. இப்போ இதுல ஆட்டோ லேஅவுட் இருக்கு. அத நம்ம இப்போ இப்படி பண்ணோம்னா, பட்டன்ன்ற வேர்டு இங்கேயே இருக்கு பாருங்க. அது ஏன்னா, நம்மளோட அலைன்மென்ட் எங்க இருக்குன்னு பாருங்க. டாப் லெஃப்ட். இது லெஃப்ட்ல டாப்புக்கு அலைன்ட் ஆயிருக்கு. ஸோ, அதனால ப வேர்ட் அங்கேயே இருக்கு. ஸோ, இத நம்ம சென்டருக்கு வச்சோம்னா, இந்த ஃப்ரேம் இருக்குல்ல, இந்த ஃப்ரேமோட சென்டர்ல இந்த வேர்ட் வந்து நீங்க எவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு மூவ் பண்ணாலும் அதோட சென்டருக்கு வந்துரும். ஸோ இதுதாங்க. இது ஆட்டோ லேஅவுட் இதுதான் பட்டனுக்கானது. ஸோ இதுல நம்ப கிரியேட் காம்போனன்ட் குடுக்கலாம். கிரியேட் காம்போனன்ட் குடுத்துட்டு, இதுக்கு வேரியன்ட் வேணும்னா, ஆட் வேரியன்ட்ன்னு இந்த ஐகான கிளிக் பண்ணலாம்.
ஐகான கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி வரும். ஸோ இது வந்து நம்ம கலர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பர்பிள் கலர் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து நார்மல் ஸ்டேட்டில், இது வந்து ஹவர் பண்ணுறப்போ, அதாவது மவுஸ் இப்படி மேலே வைக்கிறப்போ நமக்கு ஒரு கலர் மாறும்ல, அது அது வந்து கொஞ்சம் இப்படி வச்சுக்கலாம். தென் இன்னொரு வேரியண்ட்டை கிளிக் பண்ணி இதை ப்ரெஸ்டு அமுக்கின ஸ்டேட்டில் வச்சா எப்படி இருக்கும், இப்படி ஒயிட்டாக மாறி ஓகேவா. ஓகே, இப்போ வந்து இதை வந்து நம்ம ப்ராப்பர்ட்டிஸில் ஸ்டேட்டுன்னு கிளிக் பண்ணிக்குவோம். ஸ்டேட்டில் ஃபஸ்ட் ஒன் வந்து நார்மல் ஸ்டேட்டு, ஸ்டேட் வேரியன்ட் 2 வந்து ஹவர், வேரியன்ட் 3 வந்து ஃபஸ்ட், வேரியன்ட் 4 வந்து டிஃபால்ட். ஸோ இப்போ நம்ம காம்பனன்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த காம்பனன்ட் நம்ம க்ரியேட் பண்ணது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லேயர்ஸ் பேனலுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அசெட்ஸ்ன்னு இருக்கும். அந்த அசெட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பட்டன் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு ஃப்ரேம் வச்சுருக்கோம். அந்த ஃப்ரேமில் இதை அப்படியே ட்ராக் பண்ணி இப்படி வச்சோன்னா இந்த ஃப்ரேமில் வந்துடும். ஸோ இப்போது நம்ம இந்த காம்பனண்ட்டை ஒரு ப்ரோட்டோடைப் மாதிரி, சின்ன ப்ரோட்டோடைப் மாதிரி பண்ணலாம். ஸோ இந்த பட்டனை நம்ம ஹவர் பண்ணுறப்போ இந்த கண்டிஷனுக்கு வருது. அதை ஸ்மார்ட் அனிமேட்டில் வச்சுருவோம். இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறப்போ ஆன் டேப் ஆர் வைல் ப்ரெஸ்ஸிங் வந்து இந்த பொசிஷனுக்கு, இதில் வந்து மவுஸ் லீவ் ஆகிறப்போ இது. ஓகே, இப்போது இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த ஃப்ரேமில் நான் சொன்ன மாதிரியே இருக்கான்னு பாருங்கள். இது வந்து நார்மல் ஸ்டேட்டில் இப்படி இருக்குது. நீங்கள் மவுஸ் இப்படி எடுத்துகிட்டு போகிறப்போ ஹவர் ஆகுது. கிளிக் பண்ணுறப்போ கலர் மாறுது. தென் விடுறப்போ திரும்ப ஹவர் இருக்கிறது வருது. இப்படி வெளியே எடுத்தோடனே நார்மல் பட்டன் ஆகிடுது. ஸோ இந்த மாதிரி ஒரு பட்டன் எடுத்திங்கன்னா அதுக்கு 96 காம்பினேஷன்ஸ் வரும். நம்ம 4 தான் பண்ணியிருக்கோம். பட் 96 காம்பினேஷன்ஸ் டார்க் தீம், ஒயிட் தீம் ரெண்டுத்துக்கும் சேர்த்து வரும். ஸோ அதை வந்து டிசைன் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் பெரிய டாபிக். அது நம்ம ஃபர்தராக போகிறப்போ கவர் பண்ணலாம். ஓகே, உங்களுக்கு வேறு எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா சொல்லுங்கள். நான் அப்புறமா இன்னொரு